ஹலோ சில்ட்ரன், திஸ் இஸ் ஜீசஸ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த சேனல் மூலமாக நாம் பைபிள் கதைகள் கேட்கவும், பாடல்கள் பாடவும், இயேசுவின் அன்பில் வளரவும் போகிறோம். குட்டீஸ், நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஹலோ குட்டீஸ், வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான பைபிளில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். குட்டீஸ், எப்போவாவது நீங்கள் மேலே தெரியுதே இந்த நீலவானம், அதை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது ரொம்ப உயரத்தில் இருக்கதால அது முடியாமல் போயிருக்கும். அதே போல் பல வருஷத்துக்கு முன்பு சில மனுஷங்க அதை செய்ய விரும்பினாங்க. அப்படி அவங்க முயன்றப்போ ஒரு விடயம் நடந்துச்சு. அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நோவாவின் காலத்தின் வெள்ளப்பெருக்கத்திற்கு பிறகு மனிதர்கள் எல்லாரும் ஒரே மொழியில் தான் பேசிக்கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், நாம பெரிய நகரத்தை கட்டுவோம், வானத்தை தொடும் ஒரு கோபுரம் கட்டுவோம். அப்படி கட்டினால் நாம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாம். அது மட்டுமல்லாம நாமே இந்த உலகத்துல பெரியவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி சுண்ணாம்பு, கல்லு, செங்கல் எல்லாம் எடுத்து கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. வானத்தை தொடுற கோபுரம். ஆனா அவங்களோட இருதயத்துல பெருமை, அகந்த இருந்துச்சு. அவங்க தேவனை புகழாமல் தங்களை உயர்த்த நினைச்சிட்டாங்க. அதை தேவன் பார்த்தார். அப்போ தேவன், இவர்கள் ஒரே மொழியில் பேசுகிறார்கள், இது போல் இருந்தால் தவறான காரியங்களை செய்வார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடி அவர்கள் மொழியை தாறுமாறாக்குவோம் அப்படின்னு சொல்லி தேவன் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சாரு. அப்போ ஒருவர் பேசுகிற மொழிய மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாம ஒரே குழப்பமா ஆனாங்க. அதால அவங்களால ஒன்னா வேலை செய்ய முடியல, கோபுரத்தையும் கட்ட முடியல. ஸோ எல்லாரும் ஒரு இடத்துல வாழ முடியாம உலகம் எங்கும் சிதறி போனாங்க. இப்படி தேவன் அவங்க மொழிய தாறுமாறாக்கினதால அந்த இடத்துக்கு பாபேல் என்ற பெயர் வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் கலக்கம், அதாவது கன்ஃபியூஷன், புரிஞ்சு கொள்ள முடியாத தன்மை அப்படிங்கிறதாகும். பார்த்தீங்களா குட்டீஸ், இப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம எல்லாரும் ஒரே மொழியில தான் பேசியிருப்போம் இல்லையா? இப்படித்தான் உலகத்துக்கு நிறைய மொழிகள் வந்துச்சு. அப்போ இந்த உலகத்துல ஏன் இவ்வளோ மொழிகள் இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு பைபிள்ல இருந்து விட கிடைச்சிட்டு. ஓகே, இந்த சம்பவத்தில் நாம் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளணும். அது என்னன்னா, நாம் பெருமை உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. பெருமைனா என்னன்னா, நான் தான் பெரியவன், எனக்கு கடவுள் எல்லாம் தேவையில்லை, என்னால் முடியும், நான் உழைச்சி நான் படித்து எல்லாத்தையும் எனக்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம். நாம் என்ன செஞ்சாலும் அது எங்களுடைய பேர் புகழுக்காக செய்யக்கூடாது. எல்லாத்தையும் கடவுளுடைய மகிமைக்காக, அவருடைய பெருமைக்காக செய்து நாம தாழ்மை உள்ளவங்களாயிருந்தா கடவுள் எங்களை நிச்சயம் உயர்த்துவார். ஸோ நீங்களும் இனிமே எந்த விஷயத்தை செய்தாலும் அதை கடவுளுடைய மகிமைக்காக செய்யணும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 10:31 நமக்கு வேதம் சொல்லுது. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அன்பான தேவனே,
இந்த நேரத்தை தந்தமைக்கு உமக்கு நன்றி. தேவனே, நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து எல்லாவற்றையும் உங்களுடைய மகிமைக்காக செய்ய நேரங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார்.